ராதா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. ஆனால் ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க டாக்டர். அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு இப்படி தான் பேசணும்னு தோணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. போயிட்டு பத்திரமா வாங்க. ஓகே டாக்டர், பாய். ஒன்ஸ் அகைன் ஐம் சாரி. சிவா, என்ன பாரு. ஒன்றும் இல்லை மம்மி, விடுங்க. நீங்கள் போங்க, நான் ரவுண்ட்ஸ் போகணும். ஒன்றும் இல்லைன்னா என்ன, திரும்பி என்னை பாரு. சிவா, என்னடா, எதுக்கு இப்படி அப்செட் ஆகி உக்காந்துருக்க? நீ எதுக்கு அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் போய் கேட்குற? நம்மளோட வேலையை நம்ம தான் சிவா பார்க்கணும். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, ரவிக்கு நிலாவை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு. அப்படி இருந்தும் நீயே திரும்ப போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குற? உனக்கு என்னாச்சு? நீ யாருக்கிட்டையும் இந்த மாதிரி போய் கேட்க மாட்டியே? நோ மம்மி, என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ரவி நிலா கிட்ட ஒரு வார்த்தை பேசினானா எல்லாம் கிளியர் ஆகிடும்னு எனக்கு தோணுது. அதனால சரி கேட்கலாமேன்ட்டு கேட்டேன். ஆனால் அவங்களும் அப்செட் ஆகி நானும் அப்செட் ஆகிட்டேன். என் மேலே ஏதாச்சும் தப்பு இருக்கா மம்மி? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? இதில் என்னடா தப்பு இருக்குது? நீ உன்னோட வேலையை தான் பார்க்கணுன்னு நினச்ச, அது அவங்களுக்கு பிடிக்கலை. பரவாயில்ல, விடு. ராதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா. இப்போ பாரு, போகும்போது கூட நான் தெரியாமல் பேசிட்டே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆனால் அந்த நிலாவால் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் படலை அந்த பொண்ணு. ஏன், உயிருக்கே ஆபத்தாயிருச்சு. பொழைச்சி வந்திருக்காடா. அப்படி இருக்கும் பொழுது யார் தான் ஏற்றுக்குவா சொல்லு? நானாக இருந்தா சத்தியமாக அந்த மாதிரி ஏற்றுக்கவே மாட்டேன். அவங்க ரொம்ப நல்ல குடும்பம்டா, நல்லதே மட்டும் நினைக்கிறவங்க. ஆனால் அவங்களே வேண்டான்னு சொல்லி விலகி போகும்பொழுது நம்ம கம்பல் பண்ணக்கூடாதுல்ல. புரியுது மம்மி. இருந்தாலும் எதுக்கு என் மனசு இவ்வளோ வலிக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன் மம்மி. நான் ரவுண்ட்ஸ் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. வேலை செய்யும்போது இந்த மாதிரி அப்செட்டாக இருக்கக்கூடாது. என் புள்ள முகம் வாடிச்சுன்னா எனக்கு தான் கவலையாக இருக்கும். சிரிச்ச முகமாக இருடா. சரிங்க மம்மி. சரின்னு சொல்லிட்டு இப்படி உம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? எங்க சரி, கொஞ்சமாக சரி அம்மாக்காக. சிரிப்பு வரல மம்மி, கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, அவ்வளோதான். இது வேலைக்கு ஆகாது. நான் டேடிக்கு கால் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மம்மி, நான் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன், விடுங்க. எனக்காக ஒரே ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணடா. அப்போ தான் அம்மாவுக்கு வேலை ஓடும். இல்லைன்னா உன்னை பற்றியே நினச்சிட்ருப்பேன். போதுமா? இதான் என் புள்ள. இப்போ போய் சிரிச்ச முகமாக போய் வேலை பாரு, போ. ஓகே மம்மி, பாய். எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். உள்ள வரலாமா? கம் இன். என்ன அப்படி பார்க்குற? ஹே, நீ அழுதியா? என்ன மூஞ்சி பார்த்து தான் கண்டுபிடிச்சிட்டா? கேட்குறேல்ல, அழுதியான்னு கேட்டேன். இல்லையே, நான் ஏன் அழுக போகிறேன்? நான் என்ன உன்ன மாதிரி குழந்தை மாதிரி சாக்லேட்டுக்கு அழுதுகிட்டு இருப்பேன்னு நினச்சியா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, ஃபேஸ் பார்க்க அப்படியே அழுத மாதிரி இருந்தது. ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்கே. ஏன், எதனால? யாருக்காக இந்த அப்செட்? எல்லாம் உன்னால தாண்டி. உனக்கு கேட்க போய் நான் ஏச்சும் பேச்சும் வாங்கி நான் தான் இன்னைக்கு அப்செட்டாக இருந்தேன். என்ன யோசிச்சுட்டே இருக்கிற? பதில் சொல்லு. இங்கே பாரு, நான் உனக்கு பதில் சொல்லலை, இங்கே வரல. நான் உன்னை செக்அப் பண்ணணும். கிட்ட வா. ஹே, சும்மா சும்மா கிட்ட வர வேலை வச்சுக்காத. அவ்வளோதான் சொல்லுவேன், பார்த்துக்கோ. ஏவா, உங்கள் பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுவீங்களாம்? அது நீ பக்கத்தில் வராத, அவ்வளோதான் சொல்லுவேன். பக்கத்தில் வராமல் நான் எப்படி செக் பண்ணுறது?
நான் ஒன்றும் உன்னை கடிச்சு தின்ற மாட்டேன் சரியா? ஹார்ட் பீட் செக் பண்ணிவிட்டு உனக்கு ஃபீவர்லாம் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கவா? வேண்டான்னு சொன்னால் கேட்கவா போகிற? கேளு. இல்லை, எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறியே, எதுக்கு? எனக்கு சாக்லேட் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் உன்னை மொத பார்க்கும் பொழுது நர்ஸ் கிட்ட எனக்கு சாக்லேட் வேணும்னா அழுது அடம் பிடிச்சிட்டு இருந்தியே, அப்பயே பார்த்தேன். அதனால தான் சரி பாவம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, மறுபடியும் என்ன குழந்தைன்னு சொல்கிற வேலை வச்சுக்காத. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. அப்புறம் ஏன் சாக்லேட் சாப்பிட்ற? சாக்லேட் சாப்பிட்டா குழந்தைன்னு அர்த்தமா? எல்லாரும் சாப்பிடலாம். ஏன் நீ எல்லாம் சாப்பிடவே மாட்டியாக்கும்? எனக்கெல்லாம் சாக்லேட் பிடிக்காது. சாக்லேட் சாப்பிட்டா பல்லில் சொத்தை விழுகும், தெரியுமா தெரியாதா? சொத்தை விழுகுதோ கொத்த விழுகுதோ ஏதோ ஒன்று விழுந்துட்டு போகுது. ஆனால் எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன். சரிம்மா தாயே, சாப்பிடு. ஏன் இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? பூஜை பண்ண போறியா? இவங்கிட்ட போய் பேசணும் பாரு. ஹேய், அந்த பக்கம் திரும்பினா நான் எப்படி செக் பண்ணுறது? இந்த பக்கம் திரும்பு. ஸோ திரும்புமா சீக்கிரம். உன்னை மட்டுமா நான் செக் பண்ணணும்? இங்கே ஏகப்பட்ட பேஷண்ட் இருக்காங்க, அவங்களையும் போய் நான் செக் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறதில்ல. அடைச்ச, சீக்கிரம் போய் தொலையட்டும், நிம்மதியாக படுத்து தூங்கலாம். அவ்வளோதான், செக் பண்ணியாச்சு. இதுக்கு போய் ஓவரால் சீன் போடுற. பாய், குட் நைட், மார்னிங் பார்க்கலாம். என்ன இது? ஹார்ட் பீட் தானே செக் பண்ணுறான், அதுக்கே நமக்கு எப்படி துடிக்குது? இன்னொரு டைம்லாம் இவனை பக்கத்தில் வர விடக்கூடாது. நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி வேற டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லணும். அத்தை, நானும் பார்க்குறேன், மாதம் இந்த மாதிரி கூட நிறைய மல்லிகைப்பூ வந்துடுது. எங்கேருந்துட்ட இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ மல்லிகைப்பூ வருது? ஆனால் எவ்வளோ மல்லிகைப்பூ கட்டினாலும் கையும் வலிக்க மாட்டுது, அதை வைக்கிறதுக்கு தலையும் ஓய மாட்டுது. சத்யா, எல்லாம் நம்ம தோட்டத்தில் விளையுதுதாம்மா. மல்லிகைப்பூ தான் நிறைய விளையுது. வேஸ்ட்டாக கீழே போகும், இந்த வெயிலுக்கு வாடி போயிடும். நல்லா இருந்துச்சுன்னா அப்பயே பறித்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் நம்ம தெருவில் கோயில் இருக்கு பார்த்தியா, அந்த கோயிலுக்கும் கொஞ்சம் மல்லிகைப்பூ கொடுத்துருவேன். இவ்வளோ நாள் இந்த வீட்டில் தான் நானும் இருக்கேன், ஆனால் யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியலையே. நீங்கள் எங்கே வீட்டிலே இருக்கீங்க, வெளியில் வேலைன்ட்டு போயிடுறீங்க. அந்த நேரத்தில் நான் போய் கொடுத்துருவேன். சாயங்காலம் தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது. என்னம்மா போடி. ஆனால் அந்த காலத்துலலாம் நாங்கள் ஒரு மொட்டு பூ கூட யாருக்கும் கொடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் கட்டி நல்லா 10 முழம் 15 முழம் இருந்தாலும் தலை நிறைய வச்சுக்கிட்டு திரியோண்டி. அதோட வாசனையே வாசனை. ஆனால் பாரு, இந்த காலத்து பூல எந்த ஒரு வாசனையும் வர மாட்டேது. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்லலாம் மல்லிப்பூ கேட்குறேன், அப்படியே 1 கிலோமீட்டர் தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி பூ வச்சு கட்டியிருக்கானுங்க. இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் வச்சு கட்டியிருக்கானுங்க. அதில் என்னதான் கட்டுறாங்களோ. நல்ல மல்லிகைப்பூனை நெருக்கமாக அடர்த்தியாக வச்சு கட்டி தலையில் வச்சா தானே ஒரு அழகு. அதை விட்டுவிட்டு இந்த மூளைக்கு ஒன்று அந்த மூளைக்கு ஒன்றுன்னு கட்டி வச்சுருக்கான். சரி பரவாயில்ல, இங்கே தான் விற்று தொலையுதேன்ட்டு அதையும் கேட்டால் ஒரு முழம் 50 ரூபா 60 ரூபா சொல்கிறியா? ஏன் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இவங்களுக்கே சொத்தை எழுதி கொடுக்கலாம் போல இருக்கு. மல்லிகைப்பூ 50 ரேட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா வர்றத பூவா எடுத்து ஓசியில் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அழகா 2 எடுத்து வச்சு கட்டி ஒரு 4 பேருக்கு விற்றா 4 காசு வரும்லடி. இந்த காலத்துலலாம் மல்லிகைப்பூ கிடைக்கிறதே கஷ்டம். ஆமாங்க அத்தை, பாட்டி சொல்கிறது சரியாக தானே இருக்குது. நீங்கள் ஏன் இதை சேல்ஸ் பண்ணக்கூடாது? 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட சந்தோஷத்துக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறேன். அத்தை, நீங்களே சொல்லுங்கள், என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்கு? எனக்குன்னா எல்லாரும் வந்து அது இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தான் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. என்னால் முடிஞ்சது இந்த பூ ஒன்று தான். அதையும் போய் காசுக்கு கொடுக்க சொல்கிறீங்களே அத்தை. என் சந்தோஷத்துக்காக இது ஒன்று மட்டும் கொடுக்குறேன் அத்தை.
இது கொடுக்கறதுனால எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. மல்லிப்பூவை கிடைக்க மாட்டேது, நல்ல பூவாக கொடுத்துருக்கேன்னு. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். என்னடி இவ்வளோ வேர்த்தியா பேசிட்டு இருக்க? ஏன் நீ யாருக்கும் எதுவும் கொடுத்தது இல்லையா? ம், உங்கள் புள்ள கொடுக்க விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. வீட்டில் உள்ள கருகப்பிள்ளை கீழே போச்சுனாலே ஏன் என்னன்னு இழுத்து போட்டு அடிக்கிற ஆள். இதில் நான் எங்கிட்ட போய் பக்கம் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது? அட போங்கத்த, இதுவே அவருக்கு தெரியாமல் தான் கொடுப்பேன். அதுவும் வாடி போயிடும். இதை பற்றிலாம் அவருக்கு எதுவும் தெரியாது. அட என்னத்த, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் எல்லாருக்கும் செய்கிற வேண்டியவங்களுக்கெல்லாம் செய்யுங்க. நீ எனக்கு கொடுக்காததா சத்யா? பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பூவை ஒவ்வொரு கவருக்குள்ளேயே போட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். சரிடி, கவர் பையெல்லாம் எங்கே வச்சிருக்க சொல்லு, நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கவருக்குள்ளே போடுறேன். நீ முடிஞ்சு வை. அதுவும் அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே ட்ரா இருக்குல்லத்த, அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் கவர் பை. அதை எடுங்க. பொண்ணுங்க வேலைக்கு போய் 4 காசு அவங்க கையில் இருந்தால் தான் அவங்க ஆசைப்பட்டதே அவங்க செய்ய முடியுது. மித்தவங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட யாருக்கிட்டையாவது கேட்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்பா, என்ன வாழ்க்கையோ. பேசாமல் அந்த காலத்திலே பிறந்திருக்கலாம். ஐயோ, சூப்பராக டான்ஸ் ஆனீங்க 3 பேரும். அப்பா, வயசான காலத்தில் ஏடி இப்படி என்ன ஆட சொல்லி கொள்றீங்க? மூச்சு வாங்குது. அம்மா. அத்தை, நாங்களா அவங்கள ஆட சொன்னோம்? பேசாமல் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டது தன்னை போல போய் எந்திரிச்சு ஆடி போட்டு இப்போ எங்களை சொல்கிறீங்களா? அதானே, பேசாமல் உட்காருங்கன்னு கேட்குறாங்களா வயசான காலத்தில்? அடியே, நான் வயசான மாதிரி தாண்டி இருப்பேன். ஆனால் இந்த வயசுலையும் நல்லா குத்தாட்டம் போட சொன்னால் நல்லா போடுவேன் பார்த்துக்க. யாருக்கிட்ட? என்கிட்ட வந்து ஈடு கொடுக்க முடிஞ்சது அவங்க 2 பேர்னால. ஆமாம் பாட்டி, சூப்பராக ஆடினீங்க. இந்த வயசுலையும் எப்படி எனர்ஜியாக ஆடுறீங்க நீங்கள்? அப்படி சொல்லிடி அம்மா அவளே. நீ தாண்டி தங்கம் அழகா டான்ஸ் ஆடின. ராதா, இதுக்கப்புறம் உனக்கு மூட் அவுட்டா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடி உன்னை சிரிக்க வச்சிடும். இப்போ எப்படி, நீ ஓகே தானே? ஓகே தாண்டி, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். கவலையாக இருக்கேன்னு சொன்னால் போதுமே உங்ககிட்ட, உடனே ஏதாச்சும் பண்ணி என்னை சிரிக்க வச்சிடுறது. நீ உயிரடி, நீ சிரிச்சுக்கே இருந்தா தானே நான் சிரிச்சுக்கே இருக்க முடியும். என்னோட நட்பு நீ. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நீ எப்பவும் ஹாப்பியாக தான் இருக்கணும். என்கிட்ட வந்து நான் சேடாக இருக்கேன்னு சொன்னால் நான் சும்மா விட்டுருவேனா? அதான், உனக்கு டான்ஸ் எல்லாம் பிடிக்கும்ல, அதனால தான். சரி, நீங்கள் அப்போ பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஆடி ஆடி டயர்டாக போச்சு, நான் போய் தூங்குறேன். தூக்கம் வந்துருச்சு. குட் நைட். எல்லாரும் போகத்தான் எல்லாம் நேரம் ஆயிடுச்சு. எல்லா ரூமுக்கு போய் படுத்து தூங்குங்க. காலையில் பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட். ஓகே பாய்.